எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தாகவனே, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே பேசுகிறவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் ஆண்டவரே, அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும் அப்படி வாய்க்கும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, அந்த அற்புதமான நிகழ்வை நீங்கள் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள், 27ஆம் வசனம் துவங்கி 30 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 5 வசனங்களை மட்டும் முதலாவது வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியினுடைய 2 முக்கியமான பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பின்னணியம் இந்த 10ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட பின்னணியம். 9ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதம். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒரு மனிதனை இயேசு சுகமாக்கினார். சுகமான உடனே அவன் இயேசுவை அறிந்து கொள்கிறான், அவரை பின்பற்றுகிறான். ஆனால் அங்கிருந்த பரிசேயர், வேத பாரகர் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லை, மேசியா இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவர்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கி விடுகிறார்கள். அந்த வேலையை இந்த பரிசேயர் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளை பற்றி இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். 2வது ஒரு காரியம், இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் ஆடு மேய்க்கும் போது ஒரு கிராமத்தில் சில மேய்ப்பர்கள் இருப்பார்கள். அவங்க ஆடுகளை மேய்த்து விட்டு இரவு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கிராமத்துக்கு வெளியில் ஒரு பெரிய பட்டி இருக்கும். அந்த பட்டியில் எல்லா மேய்ப்பர்களும் அவரவர்களுடைய மந்தையை கொண்டு வந்து ஒரே தொழுவத்திலேயே எல்லாத்தையும் உள்ளே விட்டுடுவாங்க. அது நல்ல மதில் சூழ்ந்த நல்ல ப்ரொடெக்டடான ஒரு இடமாக இருக்கும். அதற்குள்ளாக எல்லா மேய்ப்பர்களும் அவர்களுடைய ஆடுகளை உள்ளே விட்டுடுவாங்க. விட்டுட்டு வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார். சில நேரம் கதவு இருக்கும், கதவு பூட்டி இருந்தாலும் அங்கே ஒரு காவற்காரர் ஒருவர் இருப்பார், வாசலை காக்கிறவர். காலையில் எல்லாரும் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து என்ன செய்வாங்க, அந்த வாசல் காவல்காரன்ட்ட சொன்னோன்னா அவன் கதவை திறந்து விடுவான். மெய்ப்பெண் வாசல் இருந்து ஒரு சவுண்டு கொடுப்பான். ஒவ்வொரு மெய்ப்பெரும் வேறு வேறு விதத்தில் சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவனுடைய ஆடுகள் மட்டும் உள்ளே இருந்த வெளியில் வரும். பல மெய்ப்பெருடைய ஆடுகள் மந்தைக்குள்ளே இருக்கும். எந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அது கேட்கிறதோ அது தன்னுடைய மேய்ப்பன் என்பதை சத்தத்தை வைத்து இடம் கண்டு கொண்டு அவனுடைய ஆடு மட்டும் வெளியில் வரும். மேய்ப்பன் முன்னாடி போவார், ஆடுகள் எல்லாம் அவனை பின்பற்றி போகும். இந்த ஒரு பின்னணியத்தில் தான் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை மேய்ப்பனாக அடையாளப்படுத்தி இங்கே இயேசு பேசுகிறார். திருடரும் கொள்ளைக்காரரும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆடுகளை கொல்வதற்கு அழிப்பதற்கு முற்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் வேறு வழியாக ஏறுகிறவர்கள், ஆண்டவர் நியமித்திருக்கிற சரியான முறையில் அவர்கள் வருவதில்லை.
மெய்ப்பன் என்ன செய்வான் அப்படின்னா, ஏறி குதிச்சு உள்ளே போக மாட்டான், வாசலில் நிற்பான். ஆகினாலே வாசல் வழியாய் அவன் உள்ளே வர்றவன் தான் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். எதை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார்? சரியான முறையில் வேத வாக்கியம் சொன்னபடி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வேத வாக்கியங்கள் முன்னுரைத்து எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும்படியாக ஆபிரகாமின் வழித்தோன்றலாக, ஈசாக்கின் சந்ததியிலே பிறந்தவராக, யாக்கோபினுடைய புதல்வனாக, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக, தாவீதின் வழித்தோன்றலாக, கன்னியினுடைய வயிற்றில் பிறந்தவராக, வேத புத்தகம் என்னவெல்லாம் சொல்லியிருந்ததோ எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி அவர் முறையான கொடுக்கப்பட்டிருந்த, முன்னுரைக்கப்பட்டிருந்த, நியமிக்கப்பட்டிருந்த சரியான பாதையில் அவர் இந்த ஆடுகள் அன்றைக்கு அவர் வருகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம இங்கே கவனிக்கிறது என்னென்னா, வாசலை காக்கிறவன் மெய்ப்பனுக்கு கதவுகளை திறக்கிறான். ஒருவேளை திருடன் வாசலில் நின்னான்னா மெய்ப்பன் வாசல் காக்கிறவன் கதவை திறந்து விட மாட்டான். மெய்ப்பன் வந்தால் என்ன செய்வான்? கதவை திறந்து விடுவான். இங்கே அப்படி மெய்ப்பனுக்கு கதவை திறந்த ஒரு மனிதனை பற்றி வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன். இவன் தான் இந்த மெய்ப்பனை ஆடுகளுக்கு அறிமுகப்படுத்தி ஆடுகள் அவனை பின்பற்றி வருவதற்கு காரணமாக இருந்தவன். ஆனால் இதையும் தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மெய்ப்பனை ஜனங்களோடு கூட தொடர்பு படுத்துகிறவர். இயேசுவை பின்பற்றுவதற்கு, ஆடுகள் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வாசலுடைய கதவுகளை திறந்து அவருடைய ஆடுகளை அவருக்கு பின்னாக செல்வதற்கு அனுப்புகிறார். மூணாவது ஒரு காரியம் நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொள்ளும். ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவை பற்றி இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து அநேகரை பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்தவர்கள் யாருமே மறுக்கவில்லை. எல்லாரும் அவரை பின்பற்றி சென்றார்கள். ஒரு மனிதன் வரி வசூல் செய்கிற இடத்துல, அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பிறகு வாசி பாருங்க. அவன் அங்கே வரி வசூல் செய்கிற அலுவலகத்திலே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தவர் அவனை பார்த்த உடனே என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்கிறதில்ல. மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு. அவர் போனார். இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போயிட்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் பலரை ஆண்டவர் அப்படி பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்த உடனே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த அவருடைய ஆடுகள் எல்லாம் அவருக்கு பின்னாடி போயிடுச்சு. சகேயுவை பற்றி நமக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். அவன் அவரை பார்க்கணுன்னு எதிர்பார்த்துருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்த உடனே இந்த மரத்தின் கீழே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்ன உடனே அவன் இறங்கி வந்தான். இயேசுவை பின்பற்றுகிறவனாக மாறினான். ஏதோ பின்னாடி நடக்கிறவனாக மட்டும் இல்லை, அவருக்கு ஏற்றபடி வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ளுகிறவனாக மாறினான். அவர் கூட நடக்கணும் அப்படின்னா, அநியாயக்காரன்னா அவர் கூட நடக்க முடியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், அநியாயமாக சம்பாதிச்சதை நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் என்று சொல்லி அவருக்கு ஏற்றவனாக மாறி அவரோடு கூட நடப்பவனாக, அவரை பின்பற்றுகிறவனாக அவன் மாறிவிட்டான். ஆண்டவர் யாரெல்லாம் அழைச்சாங்களோ யாருமே ஆண்டவரே முடியாது, நான் அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர் கூப்பிட்டாரு, அவங்க எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு காட்சி கொடுத்த அந்த சம்பவத்தை பார்க்கும்போது, மரியாள் அவரை தோட்டக்காரராக இருப்பாரோ என்று சொல்லி அவள் எண்ணி இருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, மரியாளே என்று சொன்ன உடனே
அவருடைய சத்தத்தை இனங்கண்டு கொண்ட மரியாள் உடனே இயேசுவை பின்பற்றினார். இயேசுவை போதகரே என்று அழைத்து அவரை பற்றி கொண்டார். ஆகினாலே அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய ஆடுகள் அவரை பின்பற்றுகிறது. இயேசுவை பின்பற்றாத ஆடு அவருடைய ஆடு இல்லை. ஒரு ஆடை இது இயேசுவினுடைய ஆடா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அந்த ஆட்டிற்கு அவருடைய சத்தத்தை இனங்கண்டு கொள்ள தெரியும். அந்த ஆடு அவரை பின்பற்றும், அவரை பின்பற்றி செல்லும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம பாடுறோம், பேசும் என் ஆண்டவா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பேசுகிறவர். எப்படி பேசுகிறாரு? வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் நமக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது, நம்ம மனசை தொடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். அந்த வசனத்தை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போது கடவுள் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நம்ம எழுதி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். எழுதி வைத்து நம்ம அதை தியானிக்கும் போது அதன் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகையினாலே அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆடு அவரை பின் செல்லுகிறது, அவரை பின்பற்றி செல்லுகிறது. அப்போ நான் அவருடைய ஆடாக இருந்தால் என்கிட்ட ரெண்டு முக்கியமான காரியம் எனக்கு தேவை. ஒன்று, நான் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடாக இருக்கணும். ரெண்டாவது, கீழ்ப்படிந்து பின்பற்றுகிற ஆடாக இருக்கணும். அவர் மேய்ப்பனுக்கு பின்னாடி போகாத எந்த ஆடும் அவருடைய ஆடு இல்லை. அவரை ஃபாலோ பண்ணாத எந்த ஆடும் அவருடைய ஆடு இல்லை. ஒருவேளை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்ன்ற சங்கீதம் எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவர் எனக்கு மேய்ப்பராக ஆகிட மாட்டார். நான் அவரை பின்பற்றினாதான் அவர் என்னுடைய மேய்ப்பன். நான் அவரை பின்பற்றவில்லையானால் அவர் என்னுடைய மேய்ப்பன் இல்லை. சரிங்களா? ஆகையினால கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அவர் மேய்ப்பனா இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் மேய்ப்பனா இல்லை. ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாத்துக்கும் அவர் மேய்ப்பனா இல்லை. யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய மெய்ப்பன். ஆகையினால இதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் மெய்ப்பனாக இருக்கிறார். இவர்களுக்கு மெய்ப்பனுடைய சத்தத்தையும் மெய்ப்பன் அல்லாதவர்களுடைய சத்தத்தையும் தெளிவாக இனம் கண்டு கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, திருச்சபையிலும் சரி கிறிஸ்தவ உலகத்திலேயும் சரி சரியான போதனையும் உண்டு, தவறான போதனையும் உண்டு. சரியான போதகர்களும் உண்டு, கள்ள போதகர்களும் உண்டு. யாருமே தங்களை கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறது இல்லை, கள்ள போதகர்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க கள்ள போதகராக இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தவறான போதனையை தெளிவாக ஐடென்டிஃபை செய்து கொள்வார்கள். ஏனென்றால் அவருடைய ஆடுகளுக்கு அவருடைய சத்தம் தெளிவாக தெரியும். ஒருவேளை அவரை மாதிரியே இன்னொருத்தர் சத்தம் போட்டால் கூட ஈஸியாக அந்த ஆடு அதை புரிந்து கொண்டு அது பின் செல்லாது. நான்காவது முக்கியமான ஒரு விஷயம், இங்கே மெய்ப்பனை பற்றி நம்ம கவனிக்கிற ஒரு காரியம், இந்த மெய்ப்பன் என்ன சொல்கிறார்? அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மெய்ப்பனுடைய அற்புதமான ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் முன்னாடி நடந்து செல்லுகிறார். அவருடைய ஆடுகள் அவரை பின்பற்றி வருவதற்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். உலகத்தில் அநேக தலைவர்கள் உண்டு, அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கவனிக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பூமியில் யாரும் வாழ்ந்ததே இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, தாழ்மை. இயேசுவை போல தாழ்மையாய் இருந்தவர்களை நம்ம பூமியில் பார்த்திருக்கவே முடியாது. அவர் தேவனுக்கு சமமானவராக இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அவர் மனிதனாக மட்டுமல்ல, நமக்கு பணிவிடை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். இப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே இறங்கி வேலை செய்கிறது கஷ்டம். ஒரு ஆஃபீஸரு ஆஃபீஸில் ஸ்வீப்பர் வரலன்னா கூட்டுவாரா? கூட்டப்பட்டார். ஏன்னா அவர் யார்? அவர் ஆஃபீஸர், சரிங்களா? அப்போ பொறுப்பில் உள்ளவங்க கீழே இறங்கி சில காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் நமக்கு பணிவிடை செய்கிறவர். யார்? நம்ம யார்? அவர் படைத்தவங்க. இந்த பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் அவரை உண்டாக்கி இருக்கிறாரு. அவருடைய பார்வையில் நம்ம எல்லாம் ஒரு பூச்சி மாதிரி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு பணிவிடைக்காரனாக இருக்கும்படிக்கு தன்னைத்தானே அவர் தாழ்த்துகிறார். போன வாரம் நம்ம படித்தோம், மறுதளித்த சீஷர்கள், விட்டு ஓடிப்போன சீஷர்கள், அவர்களுக்கு அழகான ஒரு காலை உணவை சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார். அப்படி ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு பணிவிடை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம ஏசாயாவில் ஆண்டவர் சொன்ன காரியம். 46ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தாயின் 3ஆம் வசனம் 46:3 நடுவில் இருந்து வாசிக்கிறேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். ஆண்டவர் நமக்கு பணிவிடை செய்கிறவர், நம்மை தூக்கி சுமக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகையினால அவ்வளவாக அற்புதமான ஒரு பணிவிடை செய்கிற ஒரு எஜமானை நாம் கொண்டிருக்கிறோம். ஒரு கீழ்ப்படுகிற ஆண்டவர், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர் மட்டுமல்ல, பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்தவர். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. அவருடைய ஜெப வாழ்க்கை, மனிதர்கள் எல்லாரும் பெரிய கூட்டமாக அவரை தேடிக்கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஸியான பர்சனாக இருந்தால் நம்மளாம் என்ன எதிர்பார்ப்போம்? நிறைய பேர் நம்மளை தேடிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு போட்டு கொடுத்து உட்காந்து ஒவ்வொருத்தராக உட்காந்து பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் ஜனங்களெல்லாம் ஏசாமியை தேடிட்டு வந்தாங்க. ஆனால் ஏசாமி பிதாவை தேடிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் போயிட்டார். காலையில் இருந்துருச்சு, அவர் ஜெபிக்க போயிட்டார். எல்லாரும் அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. சீஷர்கள் போய் தேடிட்டு போனால் ஏசாமி ஜெபம் பண்ணியிருக்காரு. போய், ஆண்டவரே என்ன இங்கே இருக்கீங்க, எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து அவர் முதலிடம் கொடுத்தது தேவனுக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும். ஆகையினால இயேசு கிறிஸ்து பாவமற்ற பரிசுத்தராக அற்புதமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். நிறைய மத தலைவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, இப்படியா இருந்தார், இவரை நம்ம பின்பற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள். அவருடைய அந்தரங்க வாழ்க்கை தெரிஞ்சிச்சுன்னா யாரும் அவரை பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் என்னை கவர்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவரை மாதிரி தைரியமாக இருந்து யாரையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப குறிப்பாக ஒரு மரணத்தை சந்திக்கிற ஒரு சூழலில் ஏசாமிக்கு இருந்த அந்த போல்ட்னஸ், அவர் கெத்செமனே தோட்டத்திலேயா இருக்கட்டும், அதற்கு பிறகு விசாரணையிலேயா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த ஒரு பயத்தின் அறிகுறியையும் நம்ம பார்க்கவே முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் பிதாவினுடைய சமூகத்தில் அவர் அர்ப்பணித்து ஜெபித்தார். பிதாவினுடைய சித்தம் இது என்று தெரிந்து கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பயத்தின் அறிகுறியையும் பார்க்கவே முடியாது. யாரப்பா அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னு கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னு நான் சொன்னார். அவங்கெல்லாம் மல்லாக்காவில் இருந்தாங்களாம். ஏன்னா யாரும் அதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்தாங்க? நான் இல்லை நீ இல்லைன்னு எல்லாம் எஸ்கேப் ஆகி எல்லாம் ஓடிடுவாங்கன்னு பார்த்தாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. அவரை கைது செய்து அழைத்து போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போனார். விசாரிக்கப்பட்டார், பல இடங்களில் விசாரிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை இழக்கவில்லை, பயப்படவில்லை, கவலைப்படவில்லை. அவர் மிகுந்த தைரியத்தோடு தன்னுடைய மரணத்தையே சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்ற தகுந்த ஒரு நல்ல மேய்ப்பன், பின்பற்ற தகுந்த ஒரு நல்ல மேய்ப்பன். கடைசியாக இந்த மேய்ப்பனுடைய வாழ்வில் நாம் கவனிக்கிற அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் யாராவது ஒரு வாசிங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேய்ப்பனுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம், அவருடைய ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆட்டினுடைய பாதுகாப்பு. கிறிஸ்துவின் ஆடுகளை கிறிஸ்து பாதுகாக்கிறார். அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கிறிஸ்தவங்களை பற்றி பேசலை. நான் மெய்யாகவே கிறிஸ்துவின் ஆடாக இருப்பேனானால், அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடாக நான் இருப்பேனானால், ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நித்திய ஜீவன் என்பதற்கு முடிவில்லா வாழ்வு என்று பொருள். நாம் தேவனோடு கூட துவங்குகிற இந்த உறவிற்கு முடிவு இல்லை. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இதை பற்றி நான் ஆலயத்தில் நான் பேசினதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு உண்டு. நித்திய பாதுகாப்பு உண்டு. ஐயோ, ஆண்டவருடைய ஆடு காணா போயிட்டா என்ன ஆகும்? காணா போயிட்டா அவ்வளோதானே, அழிஞ்சு போயிருமா? போகாது. ஏன் தெரியுமா? அவர் மேய்ப்பனவர். காணாமல் போனால் என்ன செய்வார்? தேடி கண்டுபிடிச்சிருவார். அது கீழே விழுந்துருச்சு, கால் உடஞ்சி போச்சு, அவ்வளோதானே, செத்து போயிருமா? செத்து போகாது. ஏன்? அவர் பரிகாரி. உடனே என்ன பண்ணிடுவார்? காலை கட்டை போட்டு அதை சுகப்படுத்திடுவார். ஆகையினால இங்கே இருக்கிறது ஒரு அற்புதமான உண்மை. அவருடைய ஆட்டினுடைய பாதுகாப்பு அவர் கையில் இருக்கு. கிறிஸ்துவினுடைய ஆடாக நான் இருப்பேனானால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்பது இன்னைக்கு கிடைச்சி நாளைக்கு காணாமல் போகிற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நாளைக்கு இழந்து போவதற்கு பேர் நித்திய ஜீவனா? கேட்குறது உங்களுக்கு புரியுதா? நான் பெற்றுக்கொண்டு இழந்து விடுகிறதுக்கு பேர் நித்திய ஜீவனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இது பர்மனன்ட், இது இட்டர்னல். அப்போ நான் ஆண்டவருடைய ஆடாக மாறிட்டேன், நான் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு. ஆனால் விழுந்தா அவர் என்ன செய்வார்? தூக்கி விடுவார். நான் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. காணாமல் போனால் அவர் கண்டுபிடிப்பார். கால் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? சிங்கம் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனால் சிங்கத்தை வாயை கிழிச்சு என்னைய சேஃபாக கொண்டு வந்துடுவார். ஏன்னா அவரு மேய்ப்பன். இந்த ஆட்டினுடைய பாதுகாப்பு ஆட்டுடைய திறமையிலையோ ஆட்டுடைய புத்திசாலித்தனத்திலையோ இல்லை. இந்த ஆட்டினுடைய பாதுகாப்பு முழுக்க மேய்ப்பனுடைய கைகளில் தான் இருக்கு. அப்போ என்ன வேணாலும் நம்ம செய்யலாமா? எங்கே வேணாலும் போகலாமா? இல்லை. அவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய டியூட்டி. நான் மெய்யாகவே அவருடைய ஆடாக இருந்தேன்னா
நான் தப்பு பண்ணேன்னா அடி நிச்சயமாக விழும். ஆனால் நான் ஒரு நாள் அவருடைய ஆடாக இல்லாமல் போக மாட்டேன். நித்திய ஜீவன் என்பது இன்றைக்கு கிடைத்து நாளைக்கு போய்விடுகிறது அல்ல. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேத புத்தகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை, நித்திய ஜீவன் என்பது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நாம் அவர்களை விசுவாசம் வைக்கும் போது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இதற்கு முடிவே இல்லை. அப்போ விசுவாசி பாவம் செஞ்சால் என்னங்க நடக்கும்? இதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. இந்த ஆடு வேணுக்குன்னே வேற திசையில் போகுது. இந்த ஆடு வேணுக்குன்னே கீழே விழுந்துடுச்சு. இது பின்மாற்றத்தில் போயிடுச்சு. என்ன நடக்கும்? உண்மையிலேயே இந்த ஆடு கிறிஸ்துவின் ஆடாக இருந்தால், அவருடைய மந்தையின் ஆடாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர் தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வருவார். அது தப்பு போனால் அடி வாங்கும். சரிங்களா? ஏன்னா அது அவருடைய ஆடு. தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். ஆண்டவருடையவர்கள் அல்லாதவர்கள் தப்பு பண்ணால் அடி விழாது. ஏன்னா அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க? நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? சேஃபாக அவங்க நரகத்துக்கு போட்டுன்னு விட்டுடுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணால் ஆண்டவர் என்ன செய்வார்? நல்லா அடித்து உதச்சி கரெக்ட் பண்ணுவார். ஏன்? அவங்க அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால அவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள், அவருடைய ஆடுகள். ஆகையினால அவர்களை சரிப்படுத்துகிறவர், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர்களை சரியான பாதையில் அவர் நடத்துகிறவர். ஆகையினால கிறிஸ்துவின் ஆடுகள் மெய்ப்பனுடைய கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கும். கிறிஸ்துவின் ஆடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நித்திய ஜீவன் என்பது நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ நம்முடைய நல் வாழ்க்கையினாலேயோ பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் இல்லை. கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இது இயேசு கிறிஸ்து வைக்கிற விசுவாசத்தினால், சிலுவை மரணத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். அப்ப என்னுடைய கீழ்ப்படிதலினால நான் பெற்றுக்கொண்டேன்னா, கீழ்ப்படியாமையினால அதை இழந்துருவேன். ஆனால் விசுவாசத்தினால நான் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் இதை இழப்பதில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கிது எனக்கு? இதனால் எப்படி நான் பெற்றுக்கொள்கிறேன்? இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசத்தினாலே நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். நான் அவருடைய பிள்ளையானது எப்படி? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளை ஆன பிறகு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம போனால் ஆண்டவர் என்னை சிட்சிப்பார். ஆனால் ஒரு நாள் நான் அவருடைய பிள்ளை இல்லாமல் ஆகிட மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப காலம் புரியாத ஒரு உண்மை. பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாத்துக்கும், இல்லை? பிள்ளைங்க கீழ்ப்படியணுமா? டெஃபினட்டாக, கேள்வியே இல்லை. சப்போஸ் கீழ்ப்படியலை அப்படின்னா அவங்க உங்கள் பிள்ளைங்க தானா? ஆமாம், டெஃபினட்டாக. கீழ்ப்படியாட்டாலும் பிள்ளைங்க தான். அதை மாற்றவே. ஏன் அவங்க பிள்ளைங்க? கீழ்ப்படிஞ்சதுனால உங்களுக்கு பிள்ளைங்களா அவங்க? இல்லை, உங்களுக்கு பிறந்ததுனால பிள்ளைங்க. இதே நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நான் மறுபடியும் பிறக்கிறேன். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் கீழ்ப்படியாட்டாலும் பிள்ளை தான். கீழ்ப்படியலைன்னா அடி விழும், ஆனாலும் நான் பிள்ளை தான். ஆகையினால நான் கிறிஸ்துவின் ஆடாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய பாதுகாப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நித்திய ஜீவன் என்னுடைய கீழ்ப்படிதலின் சம்பளமாக கிடைப்பதில்லை, ஈவாக கொடுக்கப்படுகிறது. முக்கியமான விஷயம். அதனால தான் ரோமர் 6:23 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். நித்திய ஜீவன் சம்பளம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ
தேவனுடைய அருள் கொடையோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது உங்களால் உண்டாகலை, இது என்னால் உண்டாகலை, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. நமக்கு கிஃப்டாக கிடைக்கிது. புரியுதா? கிஃப்டாக கிடைச்சதுன்னா நீ எப்படி வாழ்கிறன்றதை அடிப்படையாக வச்சு இது உனக்கு கொடுக்கப்படலை. ஆண்டவர் இதை ஈவாக கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்பது ஈவு. அதனால் ஒரு தடவை நீ கீழ்ப்படியாமல் போயிட்ட உடனே அதை விட்ரா பண்ணுறது இல்லை. அவர் கிஃப்ட்டு தான் கொடுத்துட்டாரா. சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க அப்படி செய்வாங்க இல்லை, ஒரு கிஃப்ட்டு கொண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. சண்டை வந்துருச்சுன்னா நான் உனக்கு கொடுத்த கிஃப்டை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க. ஆனால் பெரியவங்க கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணுறது இல்லை. இல்லை, நம்ம ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், சண்டை போட்ட பிறகு போய் வாங்கிட்டு வரோமா? நம்மளே செய்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இப்படி செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் கொடுத்தது தான். ஆனால் தப்பு பண்ணும்போது நம்மளை கரெக்ட் பண்ணுகிறார். இது ஈவாக கொடுக்கப்பட்டதே ஒழிய நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பதன் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டது இல்லை. அடுத்தபடியாக அந்த பகுதியில் அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? they will never perish. அவருடைய ஆட்டுக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன? ஒரு நாள் அது அழிஞ்சு போகாது. ஏன்? அது அவருடைய ஆடு, அவரு அதுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. ஆகையினால அது ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. இந்த ஆடுகள் கிறிஸ்துவை பின்பற்றி போகிற ஆடுகள். கிறிஸ்துவை பின்பற்றி போன என்ன நடக்கும்? கிறிஸ்து எங்க போனாரோ அங்க இந்த ஆடும் போயிடும். அப்படிதானே? ஒரு ஆடு கிறிஸ்துவை பின்பற்றி போகுது, அந்த ஆடு எங்க போகும்? கிறிஸ்து எங்க போனாரோ அங்க அந்த ஆடு போயிடும். கிறிஸ்து எங்க போனாரு? பிதா கிட்ட போனாரு. இந்த ஆடு எங்க போகும்? போயிடும், தானா போயிடும். ஆகையினால கிறிஸ்துவின் ஆட்டினுடைய பாதுகாப்பு, அவைகள் கெட்டு போவதில்லை. அற்புதமான அடுத்த காரியத்தை அவர் சொல்றாரு 29ஆம் வசனத்துல. அவை 28ஆம் வசனத்துல, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இதுதான் பியூட்டிங்க. இந்த ஆட்டை ஒரு பிசாசோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலையோ கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்கணும்னா சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா யார் கையிலிருந்து இந்த ஆட்டை பிரிக்கணும்? கிறிஸ்துவனுடைய கையிலிருந்து எந்த ஆட்டையாவது யாராவது பிடுங்க முடியுமா? பிசாசு யாராலும் பிடுங்க முடியாது. அதான் அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. அவரு மேய்ப்பர், அவருடைய ஆடு அவருடைய கையில் சேஃபாக இருக்குது. எந்த எதிரி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, திருடன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவருடைய கையிலிருந்து அவருடைய ஆட்டை ஒருவனாலும் ஒரு காலம் பறிக்கவே முடியாது. அடுத்த காரியம் சொல்றாரு பாருங்க 29ஆம் வசனத்தில், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இந்த ஆடு என் கையில் சேஃபாக இருக்குது, பிதாவினுடைய கையில் சேஃபாக இருக்குது. பிதாவும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த ஆட்டை பாதுகாக்கிறார்கள். அவர்களுடைய கையில் இருந்து யாராலும் இந்த ஆட்டை பறிக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆட்டினுடைய பாதுகாப்பு ஆட்டுடைய திறமைகள் இல்லை, ஆட்டுடைய புத்திசாலித்தனத்தில் இல்லை, ஆட்டினுடைய பலன்கள் இல்லை, சக்திகள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த ஒரு அற்புதமான உவமையை சொல்லுகிறார். அவரை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் ஆண்டவர் சித்தரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டால தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. மான் இருக்கு, மானால தன்னை பாதுகாத்து கொள்ள முடியுமா? முடியும். எப்படி பாதுகாத்துக்கும்? ஓடும், பார்த்துருப்பீங்க, பறக்கும் ஆடு இல்லை, மான் தாவி குதிச்சு ஓடி அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்க முடியுமோ எஃபர்ட் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடி நிறைய நேரத்தில் எஸ்கேப் ஆகிடும். மாட்டால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியுமா? காட்டு மாடுங்க சில நேரத்தில் முயற்சி பண்ணுவோம். எப்படி பாதுகாத்து கொள்ளுவோம்? கூட்டமாக சேர்ந்து
முட்டி தூக்கி வீசிடும், சிங்கத்தையே தூக்கி வீசிடும், மேலே பறக்கும். அப்போ அப்படி கொம்புனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, ஓடி பாதுகாத்து பல விதங்களை பாதுகாத்துக் கொள்ளுது. ஆனால் ஆடு எப்படி பாதுகாக்கும் தன்னை? ஓடவும் முடியாது, முட்டவும் முடியாது, கடிக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நாட்டினுடைய ஒரே பாதுகாப்பு மெய்ப்பன் தான். மெய்ப்பன் பாதுகாத்தானா ஆடு பாதுகாக்கப்பட முடியும். அதனால தான் மெய்ப்பன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் என் கையில் இருக்குது, சேஃபாக இருக்குது, யாருமே கையிலிருந்து அதை பறித்து கொள்ள முடியாது, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆகியனாலே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய கர்த்தராகிய மெய்ப்பனை பற்றி நாம் கற்றுக்கொண்ட 5 முக்கியமான காரியங்கள். முதலாவது காரியம், இந்த மெய்ப்பன் கதவு வழியாக வருகிறவர். அவர் ஆடுகளுக்கிட்ட சரியான விதத்தில் ஆண்டவர் நியமித்த வழியில் அவர் ஆடுகள் அண்டைக்கு வருகிறவர். 2வது காரியம், இந்த வாசல் காக்கிறவன் இந்த மெய்ப்பனுக்காக அவன் கதவுகளை திறந்து ஆடுகளை அவருக்கு பின்னே போக விடுகிறான். பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். 3வது காரியம், இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அந்த ஆடெல்லாம், அவருடைய ஆடுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவருக்கு பின்னாடி போயிடும். இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்ன காரியம், இவங்க நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவர்கள் என்னுடைய ஆடுகள் இல்லை, அவங்க என்னுடையவர்கள் அல்லாதபடியினால என் சத்தத்துக்கு இவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே சொன்னார். 8வது அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. ஆமாம், இங்கே அழகாக ஆண்டவர் சொல்கிற காரியம், அவருடையவர்கள், அவருடைய ஆடாக இருந்தால் நம்ம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். ஆகையினாலே அவருடைய இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்து கொண்டு அவரை பின் செல்லுகின்றன. 4வதாக, இந்த மெய்ப்பன் முன் செல்லுகிறார். ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்வை இந்த ஆட்டுகளுக்கு முன்பாக வைக்கிறார். 5வதாக, இந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற இந்த ஆடுகள் மிகுந்த பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறது. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. பிதாவுடைய கரத்திலும் கிறிஸ்துவனுடைய கரத்திலும் அவைகள் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதமும் நம்பிக்கையும் என்னவென்றால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பின்பு நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் வரலாம், குற்றங்கள் வரலாம். கர்த்தர் அவைகளை நமக்கு சுட்டி காண்பித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கரெக்ட் பண்ணுறார். நம்ம ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் அவைகளை மன்னிக்கிறார். நம்முடைய தவறுகளை எல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவரே மன்னிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது கர்த்தர் அவைகளை சுத்திகரிக்கிறார். அதனால தான் வேத புத்தகம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இந்த ப்ராசஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆகையினால ஆண்டவருடைய மந்தையின் ஆடாக நான் இருப்பேன். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அவரை பின்பற்றுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அவரை பின்பற்றும் போது நான் பாதுகாப்பாக, ஆண்டவருடைய ஆடு நான் என்பதனுடைய முதல் அடையாளமே அதுதான். என்னுடைய ட்ரெஸ்ஸில் அடையாளம் இல்லை, என்னுடைய பேரில் அடையாளம் இல்லை. நான் கிறிஸ்துவனுடைய ஆடு என்பதற்கு முக்கியமான அடையாளம், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேனா, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா. அது இல்லைன்னா நான் பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை, நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, காணிக்கை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, தசமபாகம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவருடைய ஆட்டினுடைய ஒரே அடையாளம், அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறது. அவருடைய போதனையின்படி வாழாத எந்த ஆடும் அவருடைய ஆடாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே மெய்ப்பனை பற்றி நம்ம படித்தோம். அவர் நல்ல மெய்ப்பன். அவர் வாசல் வழியாக வர்றாரு, வாசல் காக்கிறவர், கதவை திறந்து விடுறாரு,
ஆடுகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர் ஆட்டுக்கு முன்னாடி போய் நல்ல அற்புதமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கொடுக்கிறார். இந்த ஆடுகளுடைய பாதுகாப்புக்கு அவர் கேரண்டி கொடுக்கிறார். எல்லாம் நல்லது தான். ஆனால் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நான் அவருடைய ஆடாக இருந்தால் எனக்கு பொருந்தும், இல்லைன்னா அது எனக்கு பொருந்தாது. ஆகையினால நான் அவருடைய ஆடாக இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை இனம் கண்டு கொண்டு அவரை பின்பற்றுகிறேனா? மத்தேயுவை அழைத்த உடனே அவர் பின்பற்றினார். பேதுருவை அழைத்த உடனே பின்பற்றினார். சகைவை அழைத்த உடனே பின்பற்றினார். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார்கள். நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். ஒருவேளை பார்வையற்ற மனிதர் சுகமாக்கப்பட்ட பின்பு அவர்கள் அவனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் உங்களுடைய சத்தத்தை கேட்டபோது ஒரு உண்மையை விசுவாசித்து உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மை பின்பற்றுகிற மனிதனாக மாறினான். ஆண்டவரே, அதே போல நாங்களும் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்போது உண்மை விசுவாசித்து உண்மை பின்பற்றுகிற ஆண்டுகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. உடைய பாதத்தில் இருக்கிற மேலான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாசல் வழியாய் நீர் வந்து ஆடுகளை சந்தித்து, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த ஆடுகளை நீர் அறிந்து கொள்ளுகிறீர். அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர். ஆண்டவரே, அவைகளை முன்னின்று நடத்துகிறீர். நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே பாதுகாப்பை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். வழுவாதபடி எங்களை காக்கிறவர் நீர். ஆண்டவரே, நாங்கள் தடுமாறின நேரங்களிலே எங்களை தூக்கி விடுகிறீர். நாங்கள் காணாமல் போன நேரங்களிலே எங்களை தேடி வந்து கண்டுபிடிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனை நாங்கள் ஆண்டவராக கொண்டிருப்பதினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய மெய்ப்பனாக இருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உண்மை பற்றி கொள்ளவும் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் உண்மை பின்பற்றுவதில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தாவே, எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய. இந்த செட்டை மறைவில் வைத்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. துதிக்கன மகிமை எல்லாவற்றும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.